வணக்கம் வணக்கம் எல்லாத்துக்கும். ஸோ கேன்சர் பேஷண்ட், நிறையா கேன்சர் பேஷண்ட் இருக்கீங்க. நிறையா பேர் இன்னமும் நம்மளுக்கு வாழ்கிறதுக்கு வழி கிடைக்குமா அந்த வழியை தேடுறீங்க. ரொம்ப பேர் இன்னமும் நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணியும் நம்ம குணம் அடையலை. அடுத்து நம்ம இன்னும் மோசமாக தான் போகிறோம். ஏன்னா நான் நிறைய பேருக்கு சொல்லிட்டேன், பட் இன்னமும் தெரியாமல் இருக்கு ரொம்ப பேருக்கு. இன்னும் நம்ம எல்லாம் ஃபாலோ பண்ணி எல்லாம் செஞ்சோம், இன்னும் வீணாகிக்கிட்டு தான் போகுது நம்ம உடம்பு. அதாவது 1ஆவது ஸ்டேஜ்லேருந்து 4ஆவது ஸ்டேஜுக்கு வந்துட்டோம். அப்படியே இருக்கிறவங்க தயவு செஞ்சு எனக்கு புலனம் பண்ணுங்க. நம்மளோட ஜப்பானோட ப்ராடக்ட், ஜப்பான்னா மூலக்காரன்னுவாங்க, அதே மாதிரி ஜப்பான்னா தரம். அவங்க அந்த தரத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பான். ஜப்பான் பேர், அவங்க பிரைனுக்கு முக்கியத்துவம் கொடுப்பான். அந்த மாதிரி தரையா நான் இப்போ ஒரு ப்ராடக்ட் சொன்னேன். இந்த ப்ராடக்ட்டு நம்ம உயிர் திருப்பி என்ன சொல்லுங்க, செகண்ட் லைஃப் நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கு, செகண்ட் லைஃப் கிடைக்கிறதுக்கு நம்மளுக்கு இன்னொரு வாய்ப்பு கிடைச்சிருக்குன்னா அது இந்த ப்ராடக்ட், ஜப்பான் ப்ராடக்ட் தான். ஸோ நான் ஒரு கேன்சர் பேஷண்ட்டு. நான் கேன்சரில் இருக்கப்போ 2 to 3 ஸ்டேஜ் ஆப்ரேஷன் பண்ணி கர்ப்பப்பை எடுத்த பிறகும் எனக்கு 1ஆவது ஸ்டேஜ் கிரேட்டு. பட் இன்னைக்கு அது எதுவுமே என்கிட்ட இல்லைன்னு மட்டும் சொல்லுவேன். இதுக்கு மேலே வரவும் முடியாது என் உடம்புல. அதுக்குள்ளே நம்ம சப்ளிமெண்ட் கையில் இருக்குது. நான் கரெக்டாக முறைப்படி எடுக்கிறேன். இதெல்லாம் நிறையா நீங்கள் தெரிஞ்சுக்கணும். கரெக்டாக முறைப்படி எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக எனக்கு புலனம். நம்மளுக்கு நல்ல ஒரு விஷயம், நல்ல ஒரு ப்ராடக்ட்டு இப்போ இருக்குது. அதனால நீங்கள் எப்போதுமே நான் இவங்ககிட்ட கேட்கணும், நான் அவங்ககிட்ட கேட்டு சொல்கிறேன், ஃபேமிலிகிட்ட கேட்கணும், அக்கா கிட்ட கேட்கணும், அண்ணன்கிட்ட கேட்கணுன்னு முதல்ல சொல்கிறத நிப்பாட்டுங்க. உங்களுக்கு உங்கள் உயிர் மேலே அக்கறை இருந்துச்சுன்னா, நீங்கள் உயிர் வாழணும்னு நினச்சிங்கன்னா முதல்ல நீங்கள் முடிவு பண்ணுங்கள். நீங்கள் வாழணுமா வேணாமான்னு, நீங்கள் குணம் அடையணுமா வேணான்னு நீங்கள் முடிவு பண்ணுங்க. நீங்கள் முடிவு பண்ணிட்டு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அப்புறம் போய் மித்தவங்ககிட்ட கேளுங்க உங்கள் ஒப்பீனியன் என்னான்னு. ஏன்னா நம்ம ரொம்ப பேர்கிட்ட பேசுகிறப்ப சில பேரோட வார்த்தை இங்கே தான் நிற்கிது. நான் முதல்ல என் ஃபேமிலி மெம்பர்கிட்ட கேட்குறேன், நான் எங்கள் அக்கா தங்கச்சிட்டு கேட்குறேன். இப்படிலாம் நீங்கள் கேட்டுட்டு இருந்தீங்கன்னா அவங்கக்கிட்ட கேட்டு 2 பேர் நல்ல பதில் சொல்லுவாங்க, 2 பேர் கெட்ட பதில் சொல்லுவாங்க. நீங்கள் எதை தேர்ந்தெடுக்க முடியாது. அப்போ அது வரைக்கும் நீங்கள் அங்கேயே தான் நின்றுட்டு இருக்கணும். கடைசி வரைக்கும் நீங்கள் அப்படி தான் நிற்கணும். அப்புறம் ஒன்றும் செய்ய முடியாமல் போயிடும். முதல்ல நீங்கள் முடிவு பண்ணுங்க, நம்ம ட்ரை பண்ணுவோம், நம்ம நல்லா ஆகுறோம்னு தெரிஞ்சிச்சுன்னா அப்புறம் நம்ம போய் ஃபேமிலி கிட்ட பேசுவோம். அப்புறம் போய் நம்ம மித்தவங்ககிட்ட ரெக்கமெண்ட் பண்ணுவோம். அதை செய்யுங்க. நீங்கள் குணம் அடையிறதுக்கு முடிவெடுங்க, குணம் அடைங்க. அப்புறம் போய் மித்தவங்ககிட்ட கேளுங்க. அப்புறம் போய் உங்களோட ஒப்பீனியனை சொல்லுங்க. அப்படி அதுக்கு பிறகு அவங்க சொல்கிறப்ப நீங்கள் டைரெக்டாக சொல்லலாம் நீங்கள் என்ன பலன் அடைஞ்சிங்கன்னு. அப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இதெல்லாம் நிறைய விஷயம் இருக்குது. ரொம்ப பேருக்கு இதெல்லாம் தெரிய மாட்டுது. தயவு செஞ்சு கேன்சர் பேஷண்ட்க்கு இது நிறைய உதவியாக இருக்கும். இந்த வீடியோ பார்க்குறவங்க நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், நிறைய பேர்கிட்ட பார்க்குறவங்ககிட்ட சொல்லுங்கள். கண்டிப்பாக என்னோடய ஃபோன் நம்பர் நான் இங்கே வைக்கிறேன். என்னோடய புலனம்பீனை கண்டிப்பாக நாங்கள் மின்னிக்கு வைக்கிறேன். கொடுங்க என் நம்பரை எடுத்து. யாருக்கோ ஒரு ஆளுக்கு உங்கள் கண்ணுக்கு தெரியாதவங்க, தெரிஞ்சவங்க, தெரியாதவங்க உட்காந்துருப்பாங்க. நீங்கள் சாப்பிட்ற இடத்துல, நீங்கள் ஆஸ்பத்திரிக்கு போகிற இடத்துல இருப்பாங்க. என்னோட நம்பரை ஒரு பேப்பரில் எழுதி கொடுங்க அவங்கக்கிட்ட. ஸோ இது என்னோட பிஸ்னஸ்க்கு நான் பேச கிடையாது. நான் இன்னும் நிறைய உயிர் காப்பாற்றப்படணும்னு நினச்சி பேசுகிறேன். அதே தான் நான் உங்களுக்கும் சொல்கிறேன். நீங்களும் அந்த தான் செய்ய சொல்கிறேன். ஒரு உயிர் வாழணும், ஒரு உயிர் காப்பாற்றப்படணும் அப்படின்னு நினச்சி கொடுங்க. அது ஒரு பெரிய பலனாக இருக்கும் நம்மளுக்கு. நம்ம கண்ணுக்கு தெரியாத உதவியாக நம்ம செய்ய போகிறோம். மேலும் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் எனக்கு புலனம் பண்ணுங்க. என் புலனம் மீன் கோசம் 16 29 கோசம் 4 818 சந்தனா ரவாங்கன்னு பேசுகிறேன். நன்றி, வணக்கம். எல்லோரும் எப்போதுமே நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக சந்தோஷமாக நிம்மதியாக இருக்க நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன். நன்றி.